Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் சீனியர் ஷார்ட் ஹேண்டில் மே 1981 இருக்கக்கூடிய ஒரு சில ஜாயினிங்ஸ் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒன்ஸ் அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லிசன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் ஏ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். இதை வந்து நம்ம ரெண்டு டைப்பாக போடலாம். ஆஸ் போட்டுட்டு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்டுக்கு ஃபேக்ட் வந்து கே ஹால்விங், நம்ம இந்த ஃபேக்ட்டுக்காக கே போடுறோம், அது வந்து ஹால்விங் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ் ஏ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், இது ஒரு டைப்பு, இப்படி யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆஸ் போட்டு மேட்டர் அப்படிங்கிறதுக்காக எம் டபுளிங் பண்ணி கே ஹால்விங் போட்டிங்க அப்படின்னா இதுவும் வந்து ஆஸ் ஏ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன் ஆர்டர் தட், இப்போ நர்ரை வந்து டபுளிங் பண்ணி தட் போட்டிங்க அப்படின்னா இன் ஆர்டர் தட், இன் ஆர்டர் தட். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐ மைட் பி ஏபிள் டு, ஐ போட்டுறீங்க எம் ஹால்விங் பி ஏபிள் டு, ஐ மைட் பி ஏபிள் டு, ஐ மைட் பி ஏபிள் டு, I might be able to. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா and I do not know. ஸோ இதுக்காக வந்து and போட்டுறோம், I do not போட்டு no. அப்போ do notக்காக D வந்து நமக்கு ஹால்விங், அது and I do not know. அடுத்து வந்து who will deal with, who will deal with, who will deal with. அடுத்து for my part, for my போட்டு அப்படியே part தான், for my part. Next 3 or 4 questions, 3 or 4 questions-க்கு KNS, questions அப்படின்னு சொல்லலாம். questions-க்கு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 3 or 4 questions. அடுத்து at all times, டல் போட்டு MS, at all times, at all times. அடுத்து if we do not know, if we do not know, if we do not know. நெக்ஸ்ட்டு மோர் அண்ட் மோர், மர் டபுளிங் பண்ணோம் அப்படின்னா மோர் அண்ட் மோர், மோர் அண்ட் மோர். அடுத்து இன் ரெஸ்பெக்ட் ஆஃப், இதை வந்து நம்ம இன் போட்டு ரெஸ்பெக்ட் ஆஃபுக்கு ரே, அந்த ஏ சவுண்டுக்காக முன்னாடி ஒரு புள்ளி மட்டும் வச்சுருங்க. அப்போது புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா ரெஸ்பெக்ட் ஆஃப் அப்படிங்கிறது அர்த்தம், இன் ரெஸ்பெக்ட் ஆஃப். அதே வந்து இன்ஸ்பைட் ஆஃப்னு வருது அப்படின்னா ஐ வந்து சிம்பிள் வச்சுக்கோங்க, இன்ஸ்பைட் ஆஃப், இன்ஸ்பைட் ஆஃப். இல்லை அப்படின்னா நம்ம இந்த கோடை டச் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இன் ரெஸ்பெக்ட் ஆஃபுக்கு இன்ஸ்பைட் ஆஃபுக்கு கோடு டச் ஆகாமல் போட்டோம் அப்படின்னா இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து அவர் ப்ரொடக்ஷன், அவர் ஸ்ட்ரோக் போட்டுட்டு ப்ரொடக்ஷனுக்கு பர், அதுக்கப்புறம் ஷன்வுக்கு. ஸோ இதை மட்டும் போட்டோம் அப்படின்னா அவர் ப்ரொடக்ஷன், அவர் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு வி ஆர் ஹாப்பி டு நோட் தட், வி ஆர் போட்டுறோம், ஹாப்பி அதிலே ஜாயின் பண்ணி நோட்டு தட்டு என் வந்து ஹால்விங் பண்ணிடுறோம், அவ்வளோதான். we are happy to omission note that. இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு இதுதான் அந்த ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும், ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கே டபுளிங் பண்ணி இவ்வுக்கு போட்டு இதுலேயே வந்துட்டு எஸ் சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா முடிஞ்சது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து நோட்டில் தனியாக ஜாயினிங்ஸ்க்குன்னு ஒரு நோட் போட்டுக்கணும். ஸோ அந்த ஜாயினிங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஸ்பீட் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் எழுதி ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அந்த ஸ்பீடு எழுதுனீங்க அப்படின்னா அந்த ஸ்பீடில் வரக்கூடிய ஜாயினிங்ஸ் எல்லாமே நம்மளால் ஈஸியாக எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து தனியாக ஒரு நோட் போட்டு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே போல் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம ஷார்ட்கட்டுக்காக கொடுக்குறோம். ஸோ நீங்கள் சேனல் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்க சொல்லுங்கள்.